நான் உங்கள் ஹரி. இது ஆக்கம் தேக்கம் யூடியூப் பகுதிகளின் தொடர்ச்சி. இதில் நமக்கு தேவையான நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுகிற வகையில் வார்த்தைகள் பரிமாறப்படுகிறது. அதனால் இதை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரும்படியாகவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இதை பார்க்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இந்த உடம்பு அவசியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் எதை வைத்து வாழ வேண்டும் என்று நமக்கு தெரிவதற்கு நாளாவதற்கு முன்பதாகவே நம்முடைய உடம்பில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இதை உணர்வதற்கு ஒரு ஞானியிடம் ஒரு சீடன் இந்த வாழ்க்கையை நான் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு யோசனையை கேட்கிறார். ஞானியும் அதை புரிய வைப்பதற்காக ஒரு மாமிசத்தை கொடுத்து அதை சமைப்பதற்கான ஒரு புத்தகத்தையும் அவரிடம் கொடுக்கிறார். அந்த நபரும் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு சமைப்பதற்காக போகிறார். அந்த வழியில் வருகிற காக்காய் அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறது. இப்போது அந்த நபர் அந்த காக்காயிடம் சொல்கிறார், நீ கரித்துண்டை எடுத்து சென்றாலும் கூட அதை எப்படி சமைக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாது தானே, அதனால் நீ எடுத்து சென்றாலும் இதற்கு உனக்கு வீணாகத்தான் செலவாகும் என்று சொல்கிறது. ஆனால் காக்காய் சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது அதற்கு அவசியம் இல்லை. மனிதனாகிய நமக்கு தான் அதை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு நாம் அதை எப்படி சமைக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் அதற்குள்ளாகவே நம்முடைய உடம்பு பாழ்பட்டு விடுகிறது. இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்கிறது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும், நேரத்தோடு தூங்க வேண்டும், பசித்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா என்பதுதான் நம்முடைய உடம்புக்கு நாம் செய்கிற விஷயம். கடைபிடிக்காத போது இந்த உடம்பு கெட்டுவிட்டது. இதன் பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து நாம் அதை புத்தக வடிவில் வைத்திருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆக தெரிந்ததை நாம் செயல்படுத்தும் போது மட்டுமே அது நமக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த விஷயத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பது தெரிந்து பிரயோஜனமில்லை, அதை எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை தெரிந்து வாழ்வை, இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். நோயன்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.